Hello students, 10th standard Social Science Unit 2 The World Between Two World Wars. ஸோ இதான் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி இதில் 2.2 Decolonization in India. காலனைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது யூரோப்பியன் பவர்ஸ்க்கு கீழே இருக்க நாடுகள் தான் காலனைசேஷன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம், காலனியல் கண்ட்ரீஸ்னு. டீகாலனைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு எதிராக நடந்த போராட்டங்கள். சரிங்களா, இதை தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் நடந்த டீகாலனைசேஷன் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் டயார்கி இன் ப்ரொவின்சஸ். டயார்கின்றப்ப ரெட்டை ஆட்சி முறை. ப்ரொவின்சஸ் அப்படின்னு சொல்லும்போது வெறும் மெட்ராஸ் ப்ரொவின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவோட சில பிளேசஸ் இது எல்லாமே சேர்ந்து தான் ப்ரொவின்சஸ். கொஞ்சம் நிறைய இடங்கள், வெறும் சென்னை மட்டும் ஸ்டேட் இப்போ இருக்க ஸ்டேட் மாதிரி இல்லாமல் நிறைய பிளேசஸ். அதே மாதிரி பாம்பே, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து அது கல்கட்டாவை சேர்த்து கல்கட்டாவை தலைநகரமாக வச்சு அங்கே ஒரு ப்ரொவின்சஸ் இந்த மாதிரி இருக்கும் மொத்தத்துக்கும். அப்போது மாண்டேகுன்றவர் தான் என்ன பண்ணுறாரு இந்த இதுக்கு அப்போ வைஸ்ராயாக இருக்கிறாரு. சரிங்களா, அவர் தான் இந்த டயார்கி அப்படின்ற மெத்தடை ப்ராசஸை கொண்டு வராங்க. டயார்கி இன் ப்ரொவின்சஸ், ரெட்டை ஆட்சி முறை. ப்ரொவின்சஸில் நடந்த ரெட்டை ஆட்சி முறையை பற்றி பார்க்கலாம். The decolonization process started in India from the beginning of the 20th century with the launch of the Swadeshi movement in 1905. ஸோ இந்த டீகாலனைசேஷன் ப்ராசஸ் நம்ம இந்தியாவில் 20th சென்ச்சுரியில் தான் ஆரம்பிக்குது. 20th சென்ச்சுரியில் 1905 ஸ்வதேசி மூமெண்ட் தான் இது ஃபஸ்ட்டாக எல்லா மக்களும் கலந்துக்கிட்ட மாதிரி நடந்த ஒரே ஃபர்ஸ்ட் மூமெண்ட் சுதேசி மூமெண்ட். சுதேசி மூமெண்ட் அப்படின்றப்ப உள்நாட்டு பொருட்களை மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம், வெளிநாட்டு பொருட்களை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எதிராக நடந்த போராட்டம் தான் சுதேசி மூமெண்ட். த அவுட் பிரேக் ஆஃப் த First World War brought about rapid political as well as economic changes. ஸோ வேர்ல்டு வார்க்கு அப்புறமா நம்மளுடைய இந்தியாவில் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கில் சேஞ்சஸ் நிறைய நடக்குது. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. ரேப்பிட் அப்படின்றப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. ரேப்பிட் ஃபயர் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபாஸ்ட்டாக கொஸ்டின் கேட்பாங்க. இந்த பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்சஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. இன் 1990 த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இன்ட்ரடியூஸ் டயார்கி that provided for elected provincial assemblies as well as for Indian ministers to hold certain portfolios under transfer subject. ஸோ என்ன சொல்கிறாங்க, 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் அப்படின்றப்போ ஒரு சட்டம் இதை கொண்டு வராங்க. இந்த சட்ட பிரகாரமாக இந்த ப்ரொவின்சஸை டயார்கி ரெட்டை ஆட்சி முறை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட்டை ஆட்சி முறைன்னு சொல்லும்போது பிரிட்டிஷோடைய மினிஸ்டர்ஸும் அதில் இருப்பாங்க, இந்தியன் மினிஸ்டர்ஸும் இதில் இருப்பாங்க. சில டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸில் இருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்னா அது என்ன சில டிபார்ட்மெண்ட்ஸ், அது என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸில் வரும் அப்படின்னு சொல்லும்போது எஜுகேஷ்னல், அக்ரிகல்ச்சரல், பப்ளிக் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் தான் இந்த டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டில் வரும். ஆனால் மெயினாக இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபினான்ஸு, இன்கம், ஹோம் இதெல்லாம் அவங்க ரிசர்வ் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க கையில் தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணாங்க, நீங்களும் இந்தியன்ஸும் இந்த டிபார்ட்மெண்ட்லலாம் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன்ஸுக்கும் உரிமையை கொடுக்குறாங்க. ஸோ இது என்னென்னா உங்கள் நாட்டை நீங்களே ஆள்றதுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்களும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன நடக்குதுன்னு கற்றுக்கோங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் கற்றுக்கோங்க, உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க சொல்கிறாங்க. த மாண்டேகு டிக்ளரேஷன் ரெட், அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இன்க்ரீசிங் அசோசியேஷன் ஆஃப் இண்டியன்ஸ் இன் எவ்ரி பிரான்ச் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் த கிராஜுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா அஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர். அதான். ஸோ நீங்கள் இதில் அட்மினிஸ்ட்ரேஷனில் கலந்துக்கோங்க, அப்புறம் கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் நாடை நீங்களே ஆள்றதுக்கு இது ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் மெஷர்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாஸ் டு பை த பொலிட்டிக்கல் பீஸ் நீடட் டு எக்ஸ்பேண்ட் த டேக்ஸ் பேஸ். இந்த இது என்னென்னா இவங்க டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சுதேசி மூமெண்ட்ற மாதிரி சரியாக நிறைய மூமெண்ட்ஸ்லாம் நடக்குது இல்லையா, அதெல்லாம் அமைதியை கொண்டு வரதுக்கும் பிரிட்டிஷ் எடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரிஜெக்டட் டயார்கி அண்ட் டிசைடட் டு பாய்காட் த லெஜிஸ்லேச்சர். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்த டயார்கி மெத்தடை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவங்க பாய்காட் பண்ணிடுறாங்க. லெஜிஸ்லேட்டரை விட்டு வெளியில் வந்துடுறாங்க, சட்டசபையை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. லேக் ஆஃப் மெஷர்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைஸ்ட் இந்தியா. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸில் இருந்த குறைபாடுகளை பார்க்கலாம்.
ஸோ டயார்கி மெத்தட் வந்து அதுவும் ஃபெயிலியராக இருக்குது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸை எதிர்க்கிறாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் அவங்க என்னெல்லாம் புதுசாக ஏதோ பண்ணுறாங்க, அதில் இருந்த குறைபாடுகள். Despite the discriminating protection given to certain select industries such as sugar, cement and chemicals, there was no change in the colonial economic policy. So நாங்கள் அடுத்த நாட்டுக்கு கீழே தான், பிரிட்டிஷ் கீழே தான் நாங்கள் இருக்கோம். அந்த பாலிசியில் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணலை. அப்புறம் சுகர், சிமெண்ட், கெமிக்கல்ஸ் இதில் வந்து ஸோ டிஸ்கிரிமினேட்டிங் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது பாகுபாடு பார்த்து ஏதோ கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறாங்களே தவிர முழு மடங்கோட கொடுக்காம சில சலுகைகள்லாம் பண்ணுறாங்க. சரிங்களா, இதை மட்டும் பண்ணுறாங்க. இந்த சுகர், சிமெண்ட்டு, கெமிக்கல்ஸ் இது மாதிரி சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் ஏதோ பண்ணுறோமேன்னு பண்ணுறாங்க. ஆனால் இன்சென்டிவ்ஸ் வேர் ப்ரொவைடட் ஃபார் பிரிட்டிஷ் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் பை கேரண்டிங் பர்ச்சேசிங் கான்ட்ராக்ட். ஆனால் பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப முதல் போட்டு நடத்தக்கூடிய பெரிய கம்பெனிஸான அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட் நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டே போடுற அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. But in the case of indigenous industries, support was only in the form of providing technical advice and education and the establishment of pioneer factories in new industries. So, indigenous industries அப்படின்னு சொல்லும்போது உள்நாட்டு தொழில்கள், அக்ரிகல்ச்சர், டெக்ஸ்டைல்ஸு, ஹேண்டிகிராஃப்ட் இது மாதிரி உள்நாட்டு தொழில்களுக்கு வெறும் டெக்னிக்கல் அட்வைஸ் எப்படி பண்ணலாம் இப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் அட்வைஸ் கொடுக்குறாங்க. அது சம்மந்தப்பட்ட படிப்புகள், எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் புது ஃபேக்ட்ரிஸை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அட்வைஸ்லாம் மட்டும் தான் கொடுக்குறாங்களே தவிர மற்ற மாதிரி நீங்கள் செய்யுங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லா கான்ட்ராக்ட்லாம் வாங்கி தரோம், எங்கள் நாட்டுக்கு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எந்த ஹெல்ப்பும் பண்ணலை. However, even this policy was soon abandoned as many British enterprises were opposed to this. ஆனால் அதனால் இந்த இதுவும் வந்து பாலிசியும் வந்து தோற்று போகுது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது பிரிட்டிஷ் என்டர்பிரைஸை இதை ரொம்ப அப்போஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் வெறும் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் தான் பணம் போட்டிருப்பான்னு சொல்ல முடியாது இல்லையா. சின்ன கொஞ்சம் முதல் இருக்கிறவன் அக்ரிகல்ச்சர், அப்புறம் இந்த சுகர் இதில் எல்லாமே போட்டிருப்பாங்க இல்லையா. அவங்கெல்லாம் வந்து இதை அப்போஸ் பண்ணுறதுனால இந்த பாலிசி வந்து அபேண்டன் ஆகிடுது. சரிங்களா, செயலிலேருந்து போயிடுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டீகாலனைசேஷன் இன் இந்தியா பார்த்துட்டோம். அதில் டீகாலனைசேஷன் இந்தியாவில் டயார்கி இன் ப்ரொவின்சஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து லேக் ஆஃப் மெஷர்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைஸ் இந்தியா, அதையும் பார்த்துட்டோம். தட்ஸ் ஆல் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.